வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் உலகெங்கும் இருக்கும் மாயம் பக்தி குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோங்க. அது என்ன சனிப்பயிற்சி? போன வருஷம் தானே வந்தது. இது என்ன புதுசானா? அது வந்து திருக்கணிதம் பிரகாரம், இது வாக்கியம் பிரகாரம். என்ன சார் இது புதுசானா? ஒன்றும் இல்லைங்க. வாக்கியம்ன்றதான் நம்ம ஒரு 2000 வருஷத்துக்கு மேலே வாக்கிய முறையில் தான் நம்ம ஜாதகம் பார்த்துட்ருக்கோம். ஆனால் ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நாசா வந்த பிறக்கும், அதுக்கப்புறம் நிறைய கோள்களில் நிறைய சேஞ்சஸ் வந்த பிறக்கும் புதுசாக நம்ம அப்டேட் பண்ண அஸ்ட்ராலஜி தான் திருக்கணிதம். இன்றைக்கி உலகம் முழுக்க நீங்கள் வச்சுருக்க சாஃப்ட்வேர் பெரும்பாலும் 90% திருக்கணிதம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க இல்லை இப்போவே நிறைய பேர் ஒன்றும் அந்த வாக்கியம் முறை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்க கேட்டதுக்காக, அந்த ரெக்வஸ்ட்டுக்காக நம்ம வந்து இந்த வாக்கியம் பிரகாரம் இப்போ சனிப்பயிற்சி சொல்ல போகிறோம். இன்னொன்று முக்கியமான விஷயம்னா, இப்போ நம்ம சனிப்பயிற்சினா என்னென்ன ஞாபகம் வரும்? திருநள்ளாறு ஞாபகம் வரும், சனீஸ்வர பகவான் கோவில்கள் ஞாபகம் வரும். கோவில்களில் பெரும்பாலான வழிபாடுகள், அதுவும் திருநள்ளாறுலாம் வழிபாடுகள் வந்து இந்த வாக்கிய முறையை வச்சு தான் நடக்குது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பழைய மனுஷங்க, அதாவது 80ஸ்க்கு முன்னாடி பிறந்தவங்க பெரும்பாலும் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுவே ஜாகிரஃபி, நம்ம முண்டேன் அஸ்ட்ராலஜின்லாம் சொல்லுவோம். ஜாகிரஃபி பிரகாரம் பார்த்திங்கன்னா தென் மண்டலங்களுக்கும் இந்த வாக்கியம்லாம் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இதை கவனிங்க, ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரோம். இது வந்து முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு 5-6 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான படிப்பு, வேலை, பிஸ்னஸ், திருமணம், குழந்தை பேர், வெளிநாடு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த மாதிரி முக்கியமான தகவல்கள் எல்லாமே இதில் சொல்லிட்டு வர்றோம். இன்னொன்று, ஒவ்வொரு விஷயத்துங்களுக்கும் ஒரு பொதுவான பரிகாரங்கள், அதாவது இது வந்து கடவுள் வழிபாடும் வரும். இது கூட கொஞ்சம் சயின்டிஃபிக்காக சீடு தெரப்பி, கலர் தெரப்பி, இது எல்லாமே நீங்கள், இது கொஞ்சம் புதுசாக இருக்கும் உங்களுக்கு. புதுசெல்லாம் இல்லை, நம்ம கோவிலில் வழிபாடுற விஷயங்கள் தான். இன்னும் கொஞ்சம் மாடர்ன் சயின்ஸை சேர்த்து இதில் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா கவனிச்சிட்டு வாங்க. கும்ப ராசி, கும்ப லக்னம், இவங்களுக்கு இப்படி இருக்குது. சொந்த வீடு சனீஸ்வர பகவான். நம்ம படாத கஷ்டமாக 5-6 வருஷம் எப்படி ஓடிட்டுருக்கு இல்லைங்க. ஒரு பெரிய ரிலீஃப். ஏன்னா நம்மளுடைய ஜென்ம சனி மூவ் ஆகிடுச்சு. அது ஜென்ம சனின்றது தான் கோர் வச்சு செய்கிற டைம் இதுதான். இதுவே கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிடுச்சு. நிறைய பேர் லாஸ்ட் 6 மாதமே பார்த்திங்கன்னா நிறைய ரிலீஃப் ஆகிருக்கும் உங்களுக்கு. அவங்களுக்கு திருக்கணிதம் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இல்லை சார், நான்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் சார் இருக்கோம் ஒன்றுன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ நல்லா ஃபுல் ரிலீஃப் ஆகும். ஏன்னா அவங்களுக்குலாம் வாக்கியம் ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஃபுல்லாக நல்லா ரிலீஃப் ஆகும். ஓகே, எதுலலாம் நல்லா ரிலீஃப் ஆகும்னா, இன்வெஸ்ட்மெண்ட், கொஞ்சம் கையில் காசு நிற்க ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விதமான ஹோப் கிடைக்கும். அதாவது நம்மளுக்கு இந்த 5-6 வருஷம் இப்படி இருக்கிறதெல்லாம் ட்ரெயின் அவுட் ஆகிட்ருக்கோம். நிறைய பேர்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திருப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸு கூட விட்டுருங்க, நீங்கள் வீட்டிலே சில பேர் பேசுகிறதெல்லாம் நிறுத்திருப்பீங்க. அதெல்லாம் கம்மியாகிட்டு உங்களுக்கு வந்து இப்போ பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா கும்பம் வந்து எப்படின்னா, கும்பம் பார்க்க சைலண்ட்டாக இருக்கும், ஆனால் கும்பத்தை சுற்றி எப்போயும் ஜனம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது அந்த கோவில் கலசத்தை சுற்றி ஜனம் இருந்துகிட்டே இருக்க மாதிரி அவங்கள சுற்றி ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ திருப்பியும் நீங்கள் முன்ன மாதிரி, அதாவது முன்னாடி கபாலி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி மாறுற டைம் இது. ஸோ திருப்பியும் பீப்புள் இன்ட்ராக்ஷன் வரும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு விதமான ஆப்பர்ச்சுனிட்டி வரும், யூஸ் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு சின்ன தங்க காயினோ இல்லை சின்னதாக அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு ஏற்ற மாதிரி வீடு, வண்டி, வாகனம், இல்லை ஒரு சின்ன பிளாட் வாங்கி போட போகிறேன், இல்லை வெள்ளி காசாக ஒவ்வொரு நம்ம நிறைய இந்த என்னோடய தன ஆகர்ஷண ப்ரோக்ராமில் சொல்லுவோம், வாரம் ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட ஹோரையில் ஒரு வெள்ளி காசு வாங்க சொல்லுவேன். ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கி வைங்க. அது கண்டினியூஸாக பண்ண அது வந்து அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி அது செய்யுங்க. சூப்பராக ஒர்க் ஆகும். இன்னொன்று நம்ம சொல்கிறது தான், நான் யார்கிட்டயுமே பேசாமே இருந்திருப்பீங்க இந்த 5 வருஷம். யாரும் வேணாம், நான் உண்டு, என் வேலை உண்டு அப்படின்ட்டு உக்காண்ட்ருப்பீங்களே. இப்போ நம்மளுக்கு பேசுறதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அது வந்து பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டும் கிடைக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கவங்ககிட்டே நிம்மதியாக பேசுகிற அந்த வாய்ப்புகள் அமையும், இல்லை விட்டு போன ஃப்ரெண்ட்ஸ்லாம் திருப்பி வருவாங்க. இது நடக்கும். இதிலேருந்து நீங்கள் வந்து திருமணத்துக்கு ட்ரை பண்ணணும்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் திருமணத்துக்கு. ஆனால் என்னென்னா கொஞ்சம் உஷாராக ட்ரை பண்ணணும். ஏன்னா திருமணத்துக்கான அமைப்பு வந்துருச்சு, ஆனால் ஏதாவது குளறுபடி வரும். முக்கியமாக என்னென்னா, ஃபஸ்ட்டு இப்போ நம்ம நிறைய பேர் யாருன்னே தெரியாமல் ஒரு மேட்ரிமோனியல் சைட்டை தான் இப்போ செக் பண்ணுறோம். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் நல்லபடியாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லை சார் எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட தான் நாங்கள் அப்ரோச் பண்ணுறோம் அப்படின்னும் போது சூப்பர், பெஸ்ட்டான ஆப்ஷன். கூட யாரை கூட்டு போகிறன்றதுல ஜாகிரதையாக இருங்க. ஏன்னா கூட யாராவது நான் முன்னே நின்று எடுத்து பண்ணுறேன்ட்டு உள்ளே வந்துட்டு தேவையில்லாததை பேசி குழப்பி விட்ருவாங்க. அது அவங்க வேறு வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, நம்மளால் எதுவும் சொல்லவும் முடியாது.
அந்த மாதிரி விவகாரமான ஆளுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அப்போ தான் நம்ம லைஃபே செட்டில் ஆகும். இது ஒன்று. இல்லைன்னா எதிர்க்க நம்ம பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ பொருள் அவங்க சைட்லேருந்து வரவங்க கரெக்டான ஆளாக இருக்கணும். அது நம்ம கையில் இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம சில தானியங்கள்லாம் நம்ம சொல்லுவோம், அதெல்லாம் கையில் வச்சுக்கும் போது நல்லது. அப்படி இல்லைன்னா நாள் ஹோரை பார்த்து போங்க பெஸ்ட். புதன்கிழமை புதன் ஹோரையில், இல்லை வியாழக்கிழமை குரு ஹோரை, வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரை, இந்த ஹோரையெல்லாம் போகும்போது ஓரளவுக்கு எல்லாருடைய மென்டாலிட்டியும் ஓரளவுக்கு சமமாக இருக்கும், இல்லை ஒரு நல்ல மென்டாலிட்டியில் இருப்பாங்க. இந்த டைம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக கன்வெர்ட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ திருமணம் ஆனவங்களும் மகப்பேருக்கெலாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா இது வந்து ரொம்ப 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 நல்ல டைம். அதே மாதிரி கும்பமில் வந்து இந்த லாஸ்ட்டு 5-6 வருஷம்லாம் வேலை இருந்தாலே பெரிய விஷயம் இருக்கும். ப்ரைவேட்டில் இருந்தவங்களுக்குலாம் அந்த வேலையை தக்க வச்சுக்கிறதே பெரிய இஷ்யூவாக இருக்கும். யாருக்காவது வேலை போயிருந்ததுன்னா இப்போ திருப்பி வேலை கிடைக்கும். யாராவது வேலையை தக்க வச்சுக்கினா அதுக்கே ஒரு பெரிய ஆல் தி பெஸ்ட். அந்த தக்க வச்ச வேலை இதுக்கப்புறம் ப்ரொமோஷனுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த 5 வருஷம்லாம் நம்மளுக்குலாம் ப்ரொமோஷனை லிஸ்ட்டில் நம்ம பேரே வச்சுருந்துருக்க மாட்டாங்க. இப்போ ட்ரை பண்ணுங்கள். இப்போ அந்த ஹவுஸ் ப்ரொமோஷன்றதுக்கான ஹவுஸ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ ப்ரொமோஷனுக்கு நிறைய வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணுங்கள். சொல்லப்போனால் நீங்கள் அப்ராடுக்கு போகணுன்னாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். யாராவது நீங்கள் அப்ராடுனோடனே இப்போ 1 கோடி தமிழர்கள் இருக்காங்க கும்பத்தில்னா எல்லாரும் அப்ராடு போயிட முடியாது. அந்த அமைப்பு இருக்கவங்க போகலாம். இல்லாதவங்க அட்லீஸ்ட் பக்கத்து ஊர், பக்கத்து ஸ்டேட்டு, இல்லை பக்கத்து பிரான்ச் போயிட்டு வாங்க. அதாவது நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகும்போது உங்களுக்கு வளர்ச்சி வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ இருக்க காலகட்டம் அப்படி தான். கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போகிறோம் பார்த்தீங்கன்னா வளர்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. சூப்பராக ஒர்க் ஆகும். இது அடுத்து பிஸ்னஸில் நீங்கள் வளர்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ப்ராடக்டை எக்ஸ்பேண்ட் பண்ணணுன்னாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது டைம். சரிங்களா? ஸோ நீங்கள் இதில் ஜாகிரதையாக இருக்கணுன்றதை சொல்லிட்டோம். நீங்கள் இதுக்கு கடவுள் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மங்கள சனீஸ்வரர், ஏற்கலப்பையோட மங்கள சனீஸ்வரர் இருப்பார். ஜேஷாதேவி, குளிகை, மாந்தி குழந்தைங்களோட இருப்பார். அந்த தெய்வங்கள் எங்கே இருக்குது? எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே மங்கள சனீஸ்வரர் இருக்கார். இல்லை இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சோம் வழிபாடு பண்ணலாம். இல்லை சிவபெருமானை வந்து சிவன் அம்பாளோட சேர்த்து வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா ராகு பகவான் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கார். ஸோ ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள். இல்லைனா குளிகை, சனிக்கிழமை காலையில் ஒரு 6-6:30க்கெலாம் குளிகை வரும். அந்த டைமில் வழிபாடு பண்ணுங்கள். இதிலலாம் வழிபாடு பண்ண சூப்பராக அமையும். நீங்கள் வந்து தயிர் சாதம், எள்ளு சாதம் அன்னதானமாக போட்டு வழிபாடு பண்ண இந்த 2.5 வருஷம் சனீஸ்வர பகவானுடைய சனிப்பயிற்சி சுமூகமாக அமையும் உங்களுக்கு. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கு வந்து நம்ம எல்லா முக்கியமான விஷயமும் பார்த்தோம். ஓவராலாக லைஃப்பில் என்னென்ன இந்த ஜாப், மேரேஜ், பிஸ்னஸ், உடல், ஹெல்த்து, கடன், இந்த மாதிரி எல்லா ஓவரால் விஷயமும் பார்த்தோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நம்ம வந்து சில பேர் நம்ம சொல்கிறோம்ல, எனக்கு சரியாக எனக்கு அமைய மாட்டேங்குது, நீங்கள் சொல்கிறது டூப்புன்னெலாம் சில பேர் சொல்லுவோம். அப்படி இல்லை. 1000 வருஷமாக பார்த்துட்ருக்கோம்ல ஜோதிடம், அப்புறம் எப்படி அதை டூப் ஆகும்? என்னென்னா நம்ம ராசிக்கு மட்டும் வச்சு பார்க்குறோம். இதை ஆக்சுவலாக கேல்குலேட் பண்ணும்போது லக்னத்தை வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். அதனால் இப்போ நான் வந்து உங்கள் ராசிக்கு சொல்கிறேன்னா உங்கள் லக்னமும் என்னென்னு பார்க்க ஒன்றும் இல்லை. உங்கள் ஜாதகத்தில் லான்னு போட்டு 2 கோடு போட்டிருக்காங்க, அதான் லக்னம். அதை வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், பர்ஃபெக்டாக அமையும். இது ஒன்று. இன்னொன்று, இப்போ நம்ம வந்து உலகத்தில் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு 12 கோடி தமிழர்கள் இருப்பாங்க. அப்போ ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர் இருக்காங்க. அந்த ஒரு கோடி பேருக்கும் பொதுவாக தான் இப்போ ஒன்று சொல்லிகிட்ருக்கேன். இப்போ எல்லாருக்குமே அவங்கவுங்க கிரகநிலை, அவங்கவுங்க ராசி நட்சத்திரம் பொறுத்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரிங்களா? அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் கொடுத்தா தான் ஒன்றும் க்ளீனாக பார்க்க முடியும். இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்று. இதை தாண்டி உங்களுக்கு ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு டிசிஷன் ப்ராப்பராக எடுக்கணும்னா தனியாக எனக்கு கால் பண்ணுங்கள், கன்சல்டேஷன் கொடுக்கலாம். இதை தாண்டி இப்போ இதெல்லாம் நடக்குது சார், இதெல்லாம் ஓகே. இது 2.5 வருஷம் நம்ம வந்து அடுத்த 2.5 வருஷத்துக்கு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த 2.5 வருஷத்தில் ஒன்று உங்களுக்கு முக்கியமான தெய்வ வழிபாடுகள் சொல்லிட்டேன், இது ஒரு பக்கம். இன்னொன்று, முக்கியமான நிறைய பண்டிகைகள் வரும். நம்ம பண்டிகைகள்னு சொல்கிறோம், அது பின்னாடி நிறைய லாஜிக்கல் இருக்குங்க. இப்போ மகா சிவராத்திரி போச்சா, அடுத்து மாசி மகம் வருது, அடுத்து வந்து உங்களுக்கு வந்து அமாவாசைகள் வரும். ஒரு அமாவாசைகளும் கரெக்டாக கும்பிட்டுட்டு நம்ம நிறைய பயிற்சிகளில் வந்து சனி பகவான் தாக்கத்தை குறைக்கிறது நிறைய சொல்லுவோம். கலர் தெரப்பியில் சொல்லுவோம், எந்தெந்த கலர் ட்ரெஸ் போடணும், எது போடக்கூடாது.
உணவு முறையிலேயே சனி பகவானுடைய தாக்கத்தை உணவு மூலியமாக குறைக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதெல்லாம் இதுலேயே நிறைய மிக்ஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஒன்றும் தனியாக கைடன்ஸ் சொன்னாலும் கால் பண்ணுங்கள். சனி பயிற்சின்றது பயப்படுற விஷயம் கிடையாதுங்க. சனி கொடுப்பார் யார் தடுப்பார்னு சொல்லுவாங்க. இவர் வந்து கிள்ளி கொடுக்குறவரில் அள்ளி கொடுக்குறவர். இதை ஒழுங்காக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷம் சனி பயிற்சி உங்கள் எல்லாருக்குமே நல்லபடியாக அமையறதுக்கு அந்த சிவன் பார்வதியை வேண்டிக்கிறேன். நம்ம சனீஸ்வர பகவான், ஜெய்ஷா தேவி, குளிகன் மாந்தி எல்லாரோட அருளும் உங்கள் எல்லாருக்கும் நல்லபடியாக கிடைக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன்.